ஸோ இந்த டைப் ஆஃப் சப்ளை டிமாண்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட்? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குதுன்னா, ஸோ இந்த சைடில் வந்து ப்ரைஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ரைஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமு, டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதே தான் நம்ம எடுத்துருக்குறோங்க, அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டிருக்குறோங்க, உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகுன்றதுனால. மார்க்கெட்டில் வந்து அப்படியே இந்த பக்கம் நம்மளுக்கு ஃபேஸ் கரெக்டாக பார்க்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூலெல்லாம் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷீட் வந்து இப்படி தான் கொடுத்துருப்போம். நமக்கு எக்ஸாம்பிள் இது கிராஃப் ஷீட்டு தான் இது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து ப்ரைஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து டைம் ஆர் குவான்டிட்டி நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். இதை மோஸ்ட் ஆஃப் தி டைம் தான் இது, அப்படிலாம் நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா சில டைமில். இப்போ ப்ரைஸ் கீழேருந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு கீழேருந்து அப்படியே மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குதுன்னா மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி மேலேருந்து கீழே வருதுன்னா மார்க்கெட்டில் சப்ளை கிரியேட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். மேலேருந்து ஒரு ப்ராடக்டோடைய வேல்யூ கீழே இறங்கி இறங்கி வருதுன்னா மார்க்கெட்டில் சப்ளை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டோடைய விலை வந்து அதிகமாகுதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீட்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் வந்து கம்மியாக வந்துருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ரேட் அதிகமாக சொல்லி தான் விற்பாங்க அந்த இடத்துல. இப்போது இந்த சப்ளையும் அண்ட் டிமாண்டும் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா வந்து இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு என்ன நேம்னா ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா?
இது நீங்கள் சிம்பிளாக பார்க்கணும்னா மிட்டிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு அப்கமிங்கில் வர புரியும். ஜஸ்ட் இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ், சப்ளையும் டிமாண்ட் வந்து மீட்டப் அடிக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ இப்படி போனால் மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்டேபிளான ஒரு ரேட்டில் வந்து இருக்கும். எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து மார்க்கெட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி நடக்காமல் மார்க்கெட்டில் வேறு மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து சடனாக ஃபாலோ ஆகுறது, சடனாக வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லை, அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து யாராலையும் ட்ரேட் பண்ணுறது முடியாது. அதாவது ட்ரேட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் மார்க்கெட்டில் காசை உள்ளே போட தான் முடியுமே தவிர வெளில எடுக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட்டாக சொல்லணும்னா மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நார்மலாக சப்ளை டிமாண்ட் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்கமிங்கில் வர உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் வரும் சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி. அண்டு இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மென்டார்ஸ், நம்மளுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணவங்க, அவங்க வந்து ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் இன்னும் எத்தனை வருஷம் போனாலுமே இந்த 4 ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டை வந்து ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கலாக நம்ம எப்படி மார்க்கெட்டில் அதை கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் எப்படி நம்ம அதை மார்க் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஹவ் டு ஐடென்டிஃபை சப்ளை டிமாண்ட் தான் ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரியுது. அந்த 2 டைப்பில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது கீழே வரும் உங்களுக்கு. ஸோ 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரு, இன்னொன்று ரேஞ்ச் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ அது ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் and range market structure or correction market, range market. ஸோ நிறையா இருக்குது இல்லையா, கன்சாலிடேஷன் மார்க்கெட் நிறையா இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக ரேஞ்சில் எடுத்துப்போம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பைக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் இன்னொன்று செல்லுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக். இது ரொம்பவே நீங்கள் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்று வந்து நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கிருப்பீங்க. ஸோ அதில் எப்படி வந்து சப் இருக்குது, எப்படி மைனர் இருக்குது, எப்படி மேஜர் இருக்குது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நேற்று பார்த்த ஸ்ட்ரக்சர் எனக்கு நீங்கள் வேறு மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அப் ட்ரெண்டுக்கான இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்டு இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி எங்கே இருக்குமோன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ரேஞ்ச் மார்க்கெட்டில் இதுக்கு வந்து வேறு மாதிரி தான் வரும். ஸோ மேலே போகும், ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணும் அண்டு திருப்பி கீழே வந்துடும். அண்டு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கீழேருந்து மேலே போயிருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன நேம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னா ரேலி அப்படின்ற ஒரு நேம் வந்து நம்ம வைக்கணும். கீழேருந்து மேலே போச்சுன்னா ரேலி தானே இங்கிலீஷில். ஸோ அது யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க.
அண்ட் நேற்று வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து ட்ரெண்டு கூட போகக்கூடிய மார்க்கெட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு வேற ஒரு நேம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வேற மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம பேஸ் பாயிண்ட்டாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே போட்டிருப்பான் பேஸ் ஸ்டேஷன், டைப்ஸ் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன் போட்டிருப்பான். ஸோ இப்போ நார்மலாக இது வந்து ஒரு பேஸ், இதில் நிறைய பேஸ் வந்து பிரியும் உங்களுக்கு. அது வந்து எப்படி பிரியும்னா இந்த பேஸ்க்குள்ளே வந்து பிரியும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஏரியா அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே எண்ட் ஆச்சு, ஸோ அது வரைக்கும் வரக்கூடியது தான் வந்து பேஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ராப்பாக எடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே தான், இந்த இடத்துல பேஸ்னு மார்க் பண்ணுது, அதே தான் செல் ட்ரெண்டுக்கும் பேஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு பேசிக்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஈஸியாகவே நம்மளால் வந்து ட்ரேடு பண்ணிக்க முடியும் அண்ட் ஈஸியாகவே ப்ராஃபிட்டும் மேக் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரொம்பவே ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ மோஸ்ட்லியாக நான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு யாருக்கும் நான் வந்து ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். எங்கெல்லாம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஓகேங்களா? ஆனால் இதுலேயும் உங்களால் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ கீழேருந்து மேலே போகிற மார்க்கெட்டுக்கு என்னன்னா ரேலி, அண்ட் மேலேருந்து கீழே வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்னென்னா ட்ராப். ஸோ சென்டரில் இங்கே நிற்கிது இல்லையா ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி, ஸோ அந்த ஏரியா வந்து பேஸ். ஓகே, ஸோ மேலேருந்து கீழே வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்ன நேம்னா ட்ராப். அண்ட் கீழேருந்து மேலே போகக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்ன நேம்னா ரேலி. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சஸ்டெயினாக திரும்ப மேலே போயிருக்குது இல்லையா, அந்த சஸ்டெயின் ஆன இடம் வந்து பேஸ். ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் சப்ளை டிமாண்ட். இப்படி தான் நீங்கள் டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் மார்க் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நான் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் பேஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஒன்று மேஜர் பேஸ், அண்ட் 2 மைனர் பேஸ், 3வது சப் பேஸ். ஓகேங்களா? நேற்று நீங்கள் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் சப் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும், மைனர் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும், அண்ட் மேஜர் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும் அப்படிங்கிறது நான் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம தனியாக ஒரு ஜோனாக கவர் பண்ணி நம்ம இன்றைக்கி பேஸாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வந்திருக்குதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா வந்து ரேலி, அண்ட் அகெயின் இந்த ஏரியாவும் ரேலி.
இப்போ இந்த சென்டரில் வந்துச்சு இல்லையா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆரம்பித்து இது வரைக்கும் வந்துச்சு இல்லையா மார்க்கெட்டு. ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன ஏரியா இந்த ஏரியா, இது வந்து ஹெண்ட் ஆன ஏரியா. ஸோ ஹெண்ட் ஆகிட்டு இங்கே வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு மேலே போயிருக்குது. இப்போது அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் டு எண்டுக்கு ஒரு ஜோன் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி இது ஃபுல்லாகவே ஒரு ஜோனாக எடுக்கிறீங்கன்னா இது வந்து மேஜர் பேஸ். ஸோ இதில் டவுட் வரக்கூடாது யாருக்கும், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மேஜர் பேஸ் எடுக்க தெரிஞ்ச மீது 2 பேஸ் உங்களை எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ இது வந்து மேஜர் பேஸ். அண்ட் அடுத்தது அதே ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் இல்லையா, நேற்று உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் எல்லாருக்கும். இப்படி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இந்த இடத்துல இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இது 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 எல்லாமே வந்து மைனரோடைய ஐஸ் அண்ட் லோஸ். ஓகேங்களா. இப்போ இந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே பேஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ் மார்க் பண்ணுறது எங்கே கிடைக்கும்னா இந்த ரெட் லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேஜர் ஸ்ட்ரக்சர்லேருந்து மைனர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரேலி பேஸு ரேலி மைனர் ஸ்ட்ரக்சரில். அப்போது இது வந்து ஒரு பேஸ் பாயிண்ட். ஓகேங்களா. அண்டு இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி. ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது வந்து ஒரு பேஸ், இது வந்து மைனர் பேஸ். இப்போ மேஜராக எடுக்கணும்னா இது ஃபுல்லாகவே இங்கே மேஜராக எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அங்கேருந்து இருக்கக்கூடிய லோ வரைக்கும் எடுத்தால் மேஜர். ஸோ இது சிம்பிள். இப்போ மைனர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஹைலோலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய பேஸுக்கு என்னன்னா சப்ஸ்ட்ரக்சர் பேஸ், சப் பேஸ் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த ஏரியா டு இந்த ஏரியா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சப் பேஸ். அண்ட் இந்த ஏரியா டு இந்த ஏரியா இது வந்து ஒரு சப் பேஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அது ஒரு பேஸ் தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர அதில் போய்ட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்கணும்னா ஒன்று மேஜர் பேஸாக இருக்கணும், இன்னொன்று மைனர் பேஸாக இருக்கணும். சப்ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு நீங்கள் கையை வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ட்ரேடு பண்ணக்கூடாது. அது வந்து தப்பான விஷயம். ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த கரெக்ஷன் எல்லாமே வந்து சப் பேஸ். ட்ரெண்டு கூட வர்றது ஒரு மைனர் பேஸ் இருக்கும், அந்த மேஜர் பேஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேஸ். இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும். அண்டு ஃபைனல் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது நிறைய பேர் புரியாமலேயே வந்து இருக்கீங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அண்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் வந்து எடுத்துருக்கோம் நம்ம இப்போ. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டிலுக்கு நம்மளால நார்மலாக நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு புல்லிஷ் கேண்டில்னா கண்டிப்பாக ஓப்பன் வந்து கீழே தான் இருக்கணும். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஓப்பனாக இருக்கணும். அண்ட் ஓப்பன் இருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ் இருக்கணும். அது மேலே தான் இருக்கும் புல்லிஷாக இருந்தால். ஸோ இது க்ளோஸ் பாயிண்ட். ஸோ ஓப்பன் க்ளோஸ் எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த கேண்டிலோடைய ஹை என்ன, இந்த கேண்டிலோடைய லோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு பேர் இந்த கேண்டில் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குதோ அது கடைசியாக வந்த இடம் தான் வந்து லோ. அண்ட் இந்த கேண்டில் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்குதோ அதுதான் அந்த கேண்டிலோடைய ஹை. இப்படிதான் நீங்கள் வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விக்ஸை மட்டும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது விக்குக்கு மட்டும் லைன்ஸ் போடுறது, விக்குக்கு மட்டும் வந்து ஜோன்ஸ் போடுறது. ஸோ அது மட்டும்தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேலே இருக்கக்கூடிய விக்கில் இருக்கணும். அதாவது இந்த கேண்டலோடைய டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியா என்னவா இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் இருக்கக்கூடிய விக்குக்கு நீங்கள் ஜோன் போட்டிங்கன்னா அது சப்போர்ட். அது வாட் எவர் கேண்டில், அது புல்லிஷ் கேண்டிலாக இருக்கட்டும் அண்ட் பெயரிஷ் கேண்டிலாக இருக்கட்டும், அந்த கேண்டிலோடைய ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த கேண்டிலோடைய லோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வரக்கூடாது. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக வந்தால் செல்லு, சப்போர்ட்டுக்கு நேராக வந்தால் பை. இதுதான் லாஜிக். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அது ஒர்க் ஆகும். ஆனால் இன்ன வரைக்குமே சப்ளை டிமாண்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் வந்து ரோல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த ரேட் வந்து புரிஞ்சுங்க எல்லாருமே. அண்ட் நெக்ஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா எது? இந்த விக்கை மட்டும் விட்டுட்டு இந்த பாடியை மட்டும் மார்க் பண்ணணும். அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா. ஸோ பேஸ்ன்றது சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ளே வராது. பேஸ் வேறு அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வேறு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு. அது இல்லாமல் எங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே கேண்டில் தான் இருக்கும். பாடியை மட்டும் நீங்கள் ஒரு ஜோன் போடுறீங்கன்னா அது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸாக மாறும். விக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஜோன் போடுறீங்கன்னா அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும். இப்போ நம்ம எப்படி வந்து ஜோன்ஸ் மார்க் பண்ணுறோன்னா நம்மளுடைய கான்செப்டில் ஒட்டுமொத்தமாக கேண்டலோடைய விக்கு டு விக்கு, பாடி விற்க ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஜோன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல். ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட்டில் வேலை செய்யுது அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்டும் மார்க்கெட்டில் வேலை செய்யுது. நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஜோனை போட்டு விட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸுக்கு நிறைய பேர் வந்து இருக்குது. ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபக்கிங் கேண்டில் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஃபண்டட் கேண்டில், இன்ஸ்டியூஷன் கேண்டில், பேங்கிங் கேண்டில் நிறைய வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான வேர்டு தான் அது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக அந்த பேர் யூஸ் பண்ணாதான் அந்த ஜோன் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்கும் யார் ஹார்ஜுன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த நேமுக்கெல்லாம் யார் முன்னாடி இருந்தாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்ன்ற நேம் தான் வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு ட்ரூத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே இது போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். எந்த சார்ட்டுக்கு போகலாம் எக்ஸாம்பிள்ஸ்? அப்படி யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள். யூரோ ப்ரோ நிஃப்டி பாருங்க ப்ரோ. பார்க்கலாம்.
ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க மந்த்லி வீக்லி டெய்லியில் மட்டும் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் டவுட் செக்ஷன் உங்களுக்கு ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ரீஃபைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் நீங்கள் மந்த்லி டெய்லி வீக்லி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணுறது அதில் நீங்கள் பண்ணி ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுங்க. பேங்க் போயிடலாம். நெஃப்டியில் காட்டுறேன், பயப்படாதீங்க. நிறைய இருக்குதா? ஓகே, இப்போ இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து வந்திருக்குது இல்லையா? ஸோ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஹை லோ இது, இந்த லோவை உடச்சிட்டா மேஜராகவே ட்ரெண்டு சேஞ்சு. எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குன்னா டே டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஹையாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஓவராலாக ஸ்விங் ஹை. ஸோ அந்த ஹையை வந்து எங்கே புல்வாய் கட்டிருக்காங்கன்னா இங்கே கட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த லோ, ஸோ திருப்பி இங்கே ஒரு ஹை, திருப்பி இங்கே லோ, அண்ட் திருப்பி இங்கே ஒரு ஹை, அண்ட் திருப்பி இங்கே ஒரு லோ, திருப்பி இங்கே ஒரு ஹை. ஸோ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ இப்படி வந்து வந்திருக்குது. எப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஹையை உடைக்கிறாங்களோ அப்போ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச். ஸோ இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இங்கே இந்த லோ அண்ட் இங்கே ஒரு ஹை ஹை லோ, இங்கே ஒரு சின்ன ஹை லோ. ஸோ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் லிக்விட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு ஹை அண்ட் இங்கே ஒரு லோ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணாதீங்க. இது ஏன்னா உங்களுக்கு வைக் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் அது ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்டு திருப்பி இங்கே ஒரு ஹை, திருப்பி இங்கே ஒரு லோ, திருப்பி ஹை. ஸோ இப்படி தான் வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இதில் பேஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு இல்லையா? மேஜராக இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து இருக்குது. இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்கன்னா அப்போ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய பேஸ். ஸோ பேஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த லோவில் இருந்து இந்த பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இது வரைக்கும் எடுத்து நீங்கள் ஜோன் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து மேஜர் பேஸ். ஓகேங்களா? இப்போ இது மேஜராக எடுத்தாச்சு. இதுக்குள்ள மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கும், திருப்பியும் ஒரு லோ வந்திருக்கும், திருப்பியும் ஒரு ஹை போயிருக்கும், திருப்பியும் ஒரு லோ வந்திருக்கும், திருப்பியும் வந்து ஹை போய் மேஜராக உடைச்சிருச்சு. அதே மாதிரி மேஜராக உடைச்சதுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் மைனராக எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது, அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மைனராக போயிட்டு இங்கே இருக்கிறது சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போயிட்டு ஜோன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த ஹைட்டு இந்த லோ இது வந்து மைனர் பேஸ். அண்ட் ஏரியா டு இந்த ஏரியா இது வந்து ஒரு மைனர் பேஸ். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து 2 மைனர் பேஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவராலாக இந்த ஹைட்டோ இந்த லோ வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு ஸ்விங்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணதும் இந்த ஸ்விங்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா?
இதில் வந்து கிளியராக எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் உங்களை அந்த இம்பேலன்ஸ் சாப்டர் சொல்லாமல் இங்கே மார்க் பண்ணுறது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே அப்படியே லிமிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு போகிறேன். இங்கேருந்து எடுத்துப்போம். இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது. இதில் நடந்திருக்குதுன்னா மேஜராக வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது இந்த ஏரியா. இது ஃபுல்லாகவே வந்து மேஜர் பேஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளே சின்ன சின்னசா வந்து ஹைலோஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்துருக்குது. இது வந்து ஒரு மைனர் பேஸ். திருப்பி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனர் பேஸ். ஸோ 2 தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அப்போது இந்த இடத்துல ஜோன்ஸ் எங்கே போடணும்னா, ஸோ இந்த ஹைட்டு இந்த லோ, இது வந்து ஒரு மைனர் பேஸ். அண்ட் இந்த ஹைட்டு இந்த லோ, இது வந்து ஒரு மைனர் பேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா, அது எதுவும் வித்தியாசம் தெரியாமல் போதும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு. ஓகேங்களா? மைனர் பேஸ் எது அண்ட் மேஜர் பேஸ் எது, அண்டு இதில் சப் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய பேஸ் அதுவும் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இறங்குதுன்னா அதுக்குள்ளேயே கரெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இதில் வரக்கூடிய இந்த சின்ன ஏரியா எல்லாமே வந்து சப் ஸ்ட்ரக்சர் பேஸ். ஓகே, அதை நீங்கள் மார்க் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்கள் விட்டுருங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னது. ஸோ லாஸ்ட் பேட்சுக்கு அதுக்கு முன்னாடி பேட்ச் யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். இந்த சப்ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய பேஸ்லாம் வந்து பார்க்காதீங்கன்னு. ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். இந்த பேட்ச் தான் உங்களுக்கு அதுலேயும் பேஸ் வரும்னு சொல்லியிருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்குது. இந்த ஹைட்டு இந்த லோ, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மேஜராக உங்களுக்கு வரும். ஸோ திருப்பி ஏன் எக்ஸாம்பிள் காட்டுறோம்னா நீங்கள் கிளியராக மார்க் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு மைனர் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் போட்டிருக்குது, இங்கே ஒரு கரெக்ஷன் போட்டிருக்குது, அண்ட் இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் போட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஏரியா டு இந்த லோ, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மைனர் பேஸாக உங்களுக்கு மாறும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைலோ, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மைனர் பேஸாக மாறும். அண்ட் இந்த ஏரியா, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மைனர் பேஸாக மாறும். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக ட்ரெண்டு ஒடிஞ்சிடுச்சு. இருக்கக்கூடிய லோவை வந்து மார்க்கெட் எடுத்துட்டாங்க. இப்போது இங்கே உடைச்சதுனால இதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு மைனர் பேஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுவே மார்க்கெட் உடைக்காமல் இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போய்ட்டு இருந்தால் இந்த ஏரியா இது ஃபுல்லாகவே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். இதை உடைச்சதுனால இந்த ஏரியா வந்து ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெஃப்டிக்கு போகலாமா எக்ஸாம்பிளுக்கு? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஏன் இந்த ஜோன்ஸை நம்ம மார்க் பண்ணோங்கிறத உங்களுக்கு புரிய வரும். எதுக்காக இந்த ஜோன்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் கூட இருக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா உடைச்சிருக்காங்களா? உடைச்சிருக்காங்க. அப்போது இந்த ஏரியா எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஹைலோ இருக்குது இல்லையா? ஹைட்டு இந்த லோ,
இது ஃபுல்லாகவே வந்து மேஜர் பேஸ். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னு எனக்கு நிறைய பேர் இருக்கும். நான் வந்து எக்ஸாம்னா சொல்லியிருப்பேன், இப்படி போகக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இந்த ஹைட்டு இந்த லோ இது வந்து மேஜர் பேஸ். இதுக்குள்ளே வரக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மைனர் பேஸாக வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஸ்லுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அண்டு சப்ளை அண்ட் டிமாண்டுமே இருக்குது. ஏன்னா அது ரெண்டுமே ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஓகேங்களா, எல்லா கேண்டிலுமே அது இருக்கும். கேண்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே இருக்கும். டோஜி கேண்டில் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா கேண்டிலுமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹையை உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கரெக்ஷன் போட்டிருக்குது இல்லையா? போய் உடச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து ஒரு மைனர் பேஸ் அண்ட் இது வந்து ஒரு மைனர் பேஸ். ஓகேங்களா, அண்ட் இந்த ஏரியாவை உடச்சதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பேஸ் வந்து வந்துருக்கு. இது வந்து ஒரு மைனர் பேஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இங்கே ஹையை வந்து உடச்சிட்டாங்க, ஸோ அதனால் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறோம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு போய்ட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எண்டாச்சு அது வரைக்கும் மார்க் பண்ணால் அது வந்து மேஜராக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் ரீஃபைன் பண்ணி பார்க்குறீங்க, இன்னும் நிறைய சின்ன 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 கரெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த எண்டான இடத்துலேருந்து நீங்கள் அந்த மைண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் நடந்துட்டு போயிருக்குதுன்னு இது நடந்துட்டு போயிருக்குது. ஸோ எங்கெல்லாம் சின்ன சின்னஸாக அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து மைனர் பேஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு மைனர் பேஸ் வந்துருக்குது அண்ட் இங்கே வந்து ஒரு மைனர் பேஸ் வந்துருக்குது. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் திருப்பியும் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து உடச்சிருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த ஹைட்டு இந்த லோ மேஜராக இருக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மைனராக மாறும். ஸோ கிளியர் ஆயிரும். ஓகே, இப்போ சப்ளை அண்ட் டிமாண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பேஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இப்போ இங்கேருந்தே வரலாம். மைனர் பேஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு கரெக்ஷன் அடித்த ஒரு ஏரியா அண்ட் இந்த ஏரியா வந்து கரெக்ஷன் அடித்த ஒரு ஏரியா அண்ட் இந்த ஏரியா வந்து ஒரு கரெக்ஷன் அடித்த ஏரியா. இப்போ இந்த பாட்டம் ஜோனுக்கு வரலாம். ஸோ லைட்டாக வச்சுக்கிறோம், ரொம்ப டார்க்காக இருக்கு. இப்போது இந்த கேண்டில்லாம் விக் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த விக்கை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் பாயிண்டில் இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் அந்த கேண்டிலோடைய டாப் ஏரியா அந்த பேஸுக்குள்ள இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா, அண்ட் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த பாடி இருக்குது இல்லையா, இந்த பாடி பாயிண்ட்டை ஃபுல்லாகவே வந்து டிமாண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ சப்ளை வந்து மார்க்கெட்டில் மேலே பார்க்கணும், டிமாண்டை வந்து கீழே பார்க்கணும். ஸோ அதை சொல்கிறேன் உங்களுக்கு, நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணும். ஜஸ்ட் அதை எப்படி மார்க் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு மேஜர் பேஸுக்குள்ளே மைனர் பேஸுக்குள்ளே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் எடுக்க முடியும் அண்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனையும் எடுக்க முடியும். இது ஒட்டுமொத்தமாக ஜோன் போட்டால் பேஸ், அதுக்கு பேர் டிமாண்டோ இல்லை
சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ சப்ளைவோ கிடையாது, அதுக்கு பேர் பேஸ். ஓகேங்களா? அந்த பேஸுக்குள்ளே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்டும் இருக்கும். அண்ட் அதே தான் இங்கேயும். இப்போ இந்த ஏரியாவில் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த விக்கு ஃபுல்லாகவே அப்படி கலெக்ட் பண்ணி மேஜர் ஆஃப் விக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு ஜோன் போட்டால் அது சப்போர்ட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே போயிட்டு மேஜர் ஆஃப் விக்ஸ் இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு சென்டர் இருக்குது இல்லையா, இந்த ஏரியா பாடி ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதே தான் அடுத்த ஜோன்லேயும். ஸோ இந்த விக்ஸுக்கு மட்டும் ஒரு ஜோன் போட்டால் அது ரெசிஸ்டன்ஸ், இந்த விக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஜோன் போட்டால் இதுக்கு பேர் வந்து சப்போர்ட். ஸோ இது வரைக்குமே வருது. இப்போ சென்ட்ரல் நிற்கக்கூடிய அந்த பாடிஸுக்கு மட்டும் நீங்கள் ஜோன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஜோனுக்கு வந்து டிமாண்ட் ஜோன் மீன். ஓகேங்களா? ஸோ பாடியை மட்டும் தனியாக எடுத்து அது சப்ளை டிமாண்ட், விக்கை மட்டும் தனித்தனியாக ஜோன்ஸாக எடுத்து அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை மைனர் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி அது போட முடியும்? இப்போ இதுதான் மேஜராக வந்து மார்க்கெட் உடைச்ச இடம் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி வந்து உடச்சு தான் கீழே வந்திருக்குது. நெக்ஸ்ட் உடைச்ச இடம் இதுதான். இப்போ அந்த மேஜராக உடைச்ச இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் விக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணணும். இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் அந்த விக்ஸ் பாயிண்ட். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அண்ட் பாட்டம் இருக்கக்கூடிய அந்த விக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கலெக்ட் பண்ணணும், மேஜர் ஆஃப் விக்ஸ். ஸோ இது வரைக்கும் வருது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மேஜர் சப்போர்ட், இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு சென்டரில் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிமாண்ட் மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி வந்து நீங்கள் மேஜராக மார்க் பண்ணணும். கிளியராக இதில் இருக்கும். ரொம்ப புரியாத ஒரு பாஷையில் பேசி புரியாத ஒரு விஷயத்த கேட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை ப்ரோ, ஓரளவு கிளியர் ப்ரோ. ஓரளவுக்கு தான் கிளியரா? ஓகே, நாளைக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா உங்களுக்கு? வேற எதனா சார்ட் பண்ணால் அது உங்களுக்கு பார்க்கலாம். ப்ரோ இதில் நிஃப்டியில் ஒரு ஆர்மன்ஸ் போட்டிருந்தீங்களா ப்ரோ, 2 ஆர்மன்ஸ் ஏன் அது? இருங்க ரெக்கார்டிங் கட் பண்ணுறோம். இது வந்து ரெக்கார்டிங் தனியாக வச்சுக்கோ.